ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையாள்ஸ் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு குழம்பு ரெசிபி, மோர் குழம்பு. வெள்ளரிக்காய் வச்சு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு நான் இதை உருளைக்கிழங்கு ஃப்ரையோட இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, அதே நேரத்தில் ஹெல்த்தியான ரெசிபி கூட. வெள்ளரிக்காய் சம்மர் டைம்லலாம் நல்லா நம்ம ரொம்ப சேர்த்துக்கலாம். அதுக்கு பாருங்கள், வெள்ளரிக்காயை நான் அதில் போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மோர் குழம்பு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான மோர் குழம்பு இது. லஞ்சுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி ஃப்ரையோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு 2 மீடியம் சைஸு வெள்ளரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் தான். இது கட் பண்ணி அப்படியே பச்சையாகவும் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த வெள்ளரிக்காய் தான் இது. உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள். வெள்ளரிக்காயை கட் பண்ணிவிட்டு இதோட இந்த 3ஐயும் சேர்த்து வேக வைக்க போகிறேன் நான். இது அரைக்கிற ஜாமான். இதெல்லாம் தேங்காய் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வேணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை கூட போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 4-5 மிளகு எடுத்துருக்கேன் பாருங்கள் வாசனைக்கு. ஒரு ஸ்பூன் நல்லா ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த ஐட்டம் வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு. இது தாளித்து லாஸ்ட்டாக கொட்ட போகிறோம். பாருங்கள், ஒரு 200 கிராம் அளவுக்கு மோர், நல்லா தயிர் தான். இப்போ திக்கான நான் தயிராக தான் எடுத்திருக்கேன். இதை நான் மோராக கடைஞ்சிக்க போகிறேன். மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிற போகிறேன், நல்லா தண்ணியாக. இப்போது வெள்ளரிக்காயை நல்லா க்யூபாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை நம்ம வேக வச்சுக்கலாம். சும்மா லைட்டாக சாஃப்டாகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதோட மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கூட கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணிலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு இந்த காய் முங்குற அளவுக்கு. இந்த கருவேப்பிலை ஒரு 2 ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வேக வைக்கும்போது, கருவேப்பிலையோட வாசனை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுருங்க மூடி போட்டு. கொஞ்சமாக சாஃப்டாக அந்த கலர் மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும் உங்களுக்கு. இது வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் இருந்தால் அதுக்குள்ளேயே நம்ம அரைச்சிடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் தான், 5 to 7 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வற்றி வெந்துருச்சு. பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 4 மிளகு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் தான் ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறேன். மிளகு ஏன் சேர்க்குறோன்னா, அந்த கொஞ்சம் மோர் சேர்க்கும்போது சிலருக்கு சேராது, சளி பிடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அந்த மிளகு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக மிளகும் சேர்த்துருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட் பச்சையாகவே நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த வெந்த வெள்ளரிக்காயோட போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இப்படி செய்யும்போது நம்ம குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு மோர் குழம்பு நம்ம மோரோட கரைச்சிட்டு அப்படியே டைரெக்டாக ஊற்றிட்டோன்னா இந்த பேஸ்ட்டையும் சீக்கிரம் குழம்பு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா அடித்து வச்ச மோரை நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு, இந்த கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க தண்ணி. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மோரை சேர்த்துட்டு நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. மோர் அப்படியே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. நம்ம அதனால தான் ஃபஸ்ட்டு நான் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டேன், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா மோர் ஊற்றுறோம். மோரையும் அந்த பேஸ்ட்டையும் சிலர் கரைச்சிட்டு ஆட் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி கொதிக்க வைக்க முடியாது, அதனால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கைவிடாமல் நீங்கள் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அந்த பிரிஞ்சு போகாமல் நமக்கு இது நல்லா குழம்பு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக நான் இது மாதிரி சுற்றி விட்டுட்டே இருக்கேன். சிம்மிலேயே வச்சுக்கோங்க அடுப்பை. தளன்னு கொதிக்கக்கூடாது. லைட்டாக அந்த நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே அந்த கிரேவியை நல்லா நம்ம எவ்வளோ தூரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நான் மோர் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருளையெல்லாம் தாளிச்சிடலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஆயில் சூடான உடனே கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இந்த வெங்காயம்
வெங்காயத்தை நான் வந்து வெள்ளரிக்காயிலையோ இல்லை நம்ம மோர் ஆட் பண்ணும்போது எதுவுமே சேர்க்கலை. வெங்காயத்தை இது மாதிரி வதக்கி நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக வந்து வெங்காயத்தை வந்து இதில் வதக்கிட்டு கடைசியில் ஆட் பண்ணுறேன். நான் சட்னி கூட தாளிக்கும் போது லாஸ்ட்டாக வெங்காயத்தை வந்து சேர்த்து வதக்கி தாளித்து ஆட் பண்ணுவேன். அதனால் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை, நல்லா வந்து சுருங்குற அளவுக்கு வதக்கிட்டேன். இங்கே பாருங்கள், தாளித்ததை இப்போ நம்ம அந்த குழம்புல கொட்டிடலாம். நீங்கள் மோர் குழம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. கொதித்தா அந்த மோர் வந்து நல்லா பிரிஞ்சு போயிடும். லைட்டாக நல்லா கொஞ்சம் நல்லா சூடேறி அந்த லைட்டாக அந்த பொங்கி மேலே அந்த நுர கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். எந்த காரணத்துக்கு ஒன்றும் கொதிக்கக்கூடாது. கொதித்தா அந்த டேஸ்ட்டும் போயிடும், ஒரு மாதிரி திரியாக வந்துடும். சூப்பரான ஒரு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.